से अमरूद, आ से आलू. என்ன ஹிந்தில அ ஆ இ எழுதி பழகிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன உங்களுக்கு ஹிந்தி பேசணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இதை எழுதிட்டு இருக்கீங்க? லெட்டர்ஸே இல்லாம ஹிந்தி பேச சூப்பரா பேச 5 டிப்ஸ் சொல்றேன். ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டோட மொபைல்ல சாட் பண்ணணும். ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாது. சாட் தானே பண்ணலாமே. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகணும். கொஞ்சம் ஹிந்தி பேச தெரிஞ்சா கம்ஃபர்டபுளா இருக்கும். பேசலாமே. எனக்கு இப்ப உடனே ஹிந்தி பேசணும். ஆனா எனக்கு இந்த அ ஆ இ ஈ எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. எழுதுறது எனக்கு பிடிக்காது. யார் உங்களை எழுத சொன்னா? எழுத வேணாம். ஹிந்தி தானே பேசணும். பேசலாமே. என்ன பண்ணலாமே, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க நம்ப வேண்டாம். வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பாசிபிள். ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எப்பயாவது மராட்டி, கன்னடா, மலையாளம், பஞ்சாபி அந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ எழுத்து இல்லாம பேசி பழகிருந்தீங்கனாலோ, இல்ல பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் அந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ லெட்டர்ஸே படிக்காம பேச கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன லாங்குவேஜ்னு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்ல ஸ்மார்ட் போர்ட், லைட் செட்டிங்ஸ் இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு, அதை அப்பப்ப சரி பண்றதுக்கு, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு நார்த் இந்தியன். அவர் ஹிந்தி பேசி மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அவருக்கு இங்கிலீஷே புரியாது. நம்ம பேசினா கூட புரியாது. ஒரு நாள் வரலட்சுமி விரதம் கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு பிரசாத கிட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு சாமி பாட்டு புக் இருந்தது. அது ஹிந்தில இருந்தது. சரி நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி அவருக்கு கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் மகாலட்சுமி ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். அவரு சொன்னாரு எனக்கு இதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹிந்தி எல்லாம் படிக்க தெரியாது. எனக்கு பெங்காலி மட்டும் தான் படிக்க தெரியும். எனக்கு ஹிந்தி பேச மட்டும் தான் தெரியும் அப்படின்னாரு. எனக்கு அந்த செகண்ட் வரைக்கும் அவரு பெங்காலிங்கிறதே தெரியாது. ஏன்னா பெங்காலிஸ் ஹிந்தி பேசினா அந்த பெங்காலி சாயல் அவங்க பேசுற ஹிந்தில இருக்கும். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பெங்காலின்னு. இவர் பேசின ஹிந்தியை வச்சு அன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது இவர் பெங்காலின்னு. இவர் மட்டும் இல்ல, உலகத்துல 40% 40% ஹிந்தி கத்துக்கிறவங்க ஹிந்தி எழுத படிக்க தெரியாம தான் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் 15 வருஷமா நார்த்ல இருக்கிறதுனால இது மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் பாக்குறேன். டெய்லி மீட் பண்றேன். அப்புறம் நானும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ரொம்ப நிறைய தப்பெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை திருத்தி அப்புறமா நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து நான் ஒரு டெக்னிக்கை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அது வழியா நம்ம கத்துக்கிட்டோம்னா 2 மாசத்துல நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அந்த டெக்னிக்கு பேரு ஃப்ளூவன்சி பூஸ்ட் டெக்னிக். நீங்க என்னோட ஃப்ளூவன்சி பூஸ்ட் டெக்னிக் வழியா ஹிந்தி கத்துக்கணும், ஃபாஸ்டா கத்துக்கணும், அதுவும் இல்லாம ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இப்ப 5 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு நான் சொல்றேன். கத்துக்கிற எல்லா ஹிந்தி வார்த்தையும் சவுண்ட்ஸா பிரிச்சிருங்க. சத்தமா பிரிச்சிருங்க. இப்ப பெரிய ஹிந்தி வார்த்தைன்னா அது 2 சவுண்டா 3 சவுண்டா பிரிச்சு அதை சவுண்ட்ஸாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட்ஸா எப்படி மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ மாத்தி உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ, இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னா இங்கிலீஷ், இல்லைன்னா தமிழ், அதுல மாத்தி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கு பேரு பிரேக் த வேர்ட்ஸ் இன்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சென்டென்ஸ் படிக்கிறீங்க. தும்ஹே சம்ஜானா முஷ்கில் ஹே. உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு படிக்கிறீங்க. தும்ஹே சம்ஜானா முஷ்கில் ஹே. இப்ப துமே ஹே இது ரெண்டையும் நீங்க பிரிக்க வேண்டியது இல்ல. இது நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சம்ஜானா அப்படிங்கறத இப்ப இங்கிலீஷ்ல எழுதுறீங்க அப்படின்னா SAM சம் ஜானா, கரெக்டா? JAANA எழுதுவீங்க. அங்கதான் ஒரு சின்ன தப்பு பண்றீங்க. இது ஜ கிடையாது, இது ஜ. அப்ப என்ன பண்ணிடுங்க, ஜே பக்கத்துல ஒரு ஹெச் போட்டுருங்க. இப்போ SAM JHANA ஸ்கிரீன்ல தெரியுது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. சம்ஜானா. முஷ்கில்ங்கிறதையும் 2ஆ பிரிச்சிருங்க. இப்ப தமிழ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இத மூ வடமொழி எழுத்து ஷ இருக்குல்ல, அதை போட்டு முஷ் அப்படி போட்டுருவோம். கில் கீ போட்டு இல் போட்டுருவோம். இப்ப இந்த மாதிரி முஷ்கில் அப்படின்னு சவுண்ட்ஸா பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. துமே சம்ஜானா முஷ்கில் ஹே. இப்ப இது இங்கிலீஷ்ல அப்படின்னா JH போட்டீங்க. தமிழ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதேதான், ஜக்கு பக்கத்துல ஒரு ஹெச் போட்டு விட்டுருங்க. அப்போ ஒரு தடவை நீங்க அதை பார்க்கும் போதும் இது சாதா ஜ கிடையாது, இது ஜ. இப்ப பாருங்க, ஜக்கும் ஜக்கும் லைட்டா பிரீத் அவுட் பண்ணும். சின்னதா நீங்க மூச்சை வெளியில விடுற மாதிரி இருக்கு இல்லையா?
என்ன மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லி தரீங்க? பேசும்போது கரெக்டா பேசணும்ல. அதனால ஜக்கும் என்ன வித்தியாசம்னா பிரீத் அவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சை லைட்டா வெளியில விடுற மாதிரி இருக்கும். ஜன்னு தமிழ் எழுதி பக்கத்துல ஒரு ஹெச் போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி பாருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன். பரிவார் அப்படின்னா ஃபேமிலின்னு அர்த்தம். இத தமிழ்ல பாருங்க, பரி பிளஸ் வார், பரிவார். அகேலா இன்னொரு வார்த்தை எடுத்துக்கோங்க, அ போட்டு கேலா, அகேலா தனியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அகேலா, பரிவார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தரசல், த ர போட்டு விட்டுருங்க. இன்னொரு வார்த்தை ரெண்டு சவுண்டா பிரிக்கிறோமா, தர சல், ச இல், தரசல். இத தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கான பிரேக் த வேர்ட்ஸ் இன்டு சவுண்ட்ஸ், இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரு ஹிந்தி வேர்டை சூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் அதை 2-3 சவுண்ட்ஸா பிரிச்சு தரேன். அதுக்கப்புறம் நீங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பாத்துடலாம். செகண்ட் டிப் என்னன்னா டாக் டு அ லாங்குவேஜ் பட்டி அப்படிங்கிற டெக்னிக் தான். இப்ப நீங்க ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படிங்கறதுனால உங்க லாங்குவேஜ் பட்டிக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஹிந்தி தெரிஞ்ச நல்லா தெளிவா பேசுற ஆளா பார்த்து உங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க. அவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. நாங்க என்ன மேடம் வச்சுட்டா வந்து என்ன பண்றோம், இருந்தா தேடி கண்டுபிடிக்க மாட்டோமா? இல்லையே, இப்ப என்ன பண்றது? நீங்க என்னோட கோச்சிங் ஜாயின் பண்ணிடுங்க. என்னோட கோச்சிங் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான். அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னா நீங்க கூட பேசணும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இன்னொரு வழியும் இருக்கு. ஹிந்தி தெரியாத ஒருத்தரையும் நீங்க பட்டியா கன்வெர்ட் பண்ணலாம். பட் அவரு வந்து ஹிந்தி கத்துக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து கூட நீங்க பேச ஆரம்பிக்கலாம். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது ரெகுலரா தினமும் ஹிந்தி பேசுறவர்கிட்ட நீங்க பேசும்போது இந்த ப்ராசஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம் உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா போகும், நீங்க சீக்கிரம் கத்துக்குவீங்க. 3வது டிப் அது என்னன்னா ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கறதுதான். ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் வைல் யூ டாக் டு அ லாங்குவேஜ் பட்டி. நீங்க எந்த லாங்குவேஜ் பட்டியை வச்சிருந்தாலும் அவர்கிட்ட பேசும்போதோ இல்ல நீங்க தனியா பேசி கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா செம்ம யூஸ்ஃபுல் டெக்னிக். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா நீங்க கத்துக்குவீங்க. நாங்க குஜராத்ல கீர் நேஷனல் பார்க்னு ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாலேயே சிங்கம் அங்க மட்டும்தான் இருக்கு. சோ கீர் நேஷனல் பார்க்குக்கு நாங்க பிக்னிக் போயிருந்தோம். அப்ப அங்க வந்து ஒரு தமிழ் ஆள் இருந்தாரு. அவரு வந்து சொந்த ஊர் அவருக்கு சென்னை. அவரோட மாமா இங்க குஜராத்ல வேலையில இருந்ததாவும், இவருக்கு டிரைவிங் லைசன்ஸ், இவர் சின்ன வயசு தான், பட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்ததுனால அவரோட மாமா இங்க அந்த டூரிஸ்ட் கைடா ஒர்க் பண்றது, அப்புறம் டூரிஸ்ட் ரேஞ்சர் வேன் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலை இங்க இருக்குன்னு சொல்லி அவர் இங்க வர சொல்லியிருக்காரு. இங்க வரும்போது அவருக்கு ஹிந்தி தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அந்த டூரிஸ்ட பிக்கப் பண்ணும்போதும் டிராப் பண்ணும்போது இவர் ஹிந்தில பேசி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்ததுனால இவர் என்ன பண்ணிருக்காரு, மத்த டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி டூரிஸ்டோட பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க பேசும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இவரு வீட்டுக்கு போயிட்டு இவர் அதே மாதிரி பேசி இவரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு 2யும் போட்டு பார்த்து எது எதெல்லாம் தப்பு பண்றாரு, எங்க வந்து ப்ரொனன்சியேஷன்ல தப்பு இருக்கு, எங்க வந்து வார்த்தைகளே தப்பா இருக்கு, அதெல்லாம் பார்த்து இவர் சரி பண்ணியிருந்திருக்காரு. இப்ப அவர் அங்க டிரைவர் மட்டும் கிடையாது, ஒரு கைடாவும் வேலை செய்யறாரு. அந்த ஃபாரஸ்ட், அங்க இருக்கிற அனிமல்ஸ் பத்தி வர்ற டூரிஸ்டுக்கு ஹிந்தில எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரை நாங்க கண்டுபிடிச்சோம் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அவர் பேசுற ஹிந்தியை வச்செல்லாம் அவரை நாங்க கண்டுபிடிக்கவே இல்லை. நாங்க பேசுற தமிழை வச்சு அவரு நாங்க தமிழான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி சென்னையில இருந்து அங்க வந்து செட்டில் ஆனாரு. இப்ப இந்த ரெக்கார்ட் யுவர் செல்ஃப்ங்கிற டெக்னிக்ல பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது ரெகுலரா ஹிந்தி பேசுறவங்க, அவங்களுக்கும் நீங்க பேசுறதுக்குமான டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க எவ்வளவு வித்தியாசமா பேசுறீங்களோ அது நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த ரெக்கார்ட் யுவர் செல்ஃப்ங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 4வது டிப் என்னன்னா ப்ரொனவுன்சிங் த ரெட்ரோ சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோஸ், அந்த ரெட்ரோ இல்ல, படத்துக்கு போயிடாதீங்க, இது வேற ரெட்ரோ. ரெட்ரோ சவுண்ட்ஸ்னா எல்லா மொழியிலும் பாத்தீங்கன்னா அந்த டங்கை லைட்டா வளைச்சு நம்ம உச்சரிக்கிற மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ல இருக்குல்ல, சிறப்பு லகரம், ஸ்பெஷல் ல இருக்குல்ல. ஹிந்தில நிறைய ல ல ல எல்லாம் கிடையாது, ஒரே ல தான் இருக்கு. ஆனா ஹிந்தில பாத்தீங்கன்னா நிறைய ரெட்ரோ சவுண்ட்ஸ் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ட வரும், ட ட வரும். இந்த மாதிரி இந்த டங்கை சரியா யூஸ் பண்றோம்ல, அதுக்கு பேரு வந்து ரெட்ரோ, ப்ரொனவுன்சிங் த ரெட்ரோ சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹிந்தில என்ன பண்றோம், எழுத்துக்களே படிக்காம நம்ம ஹிந்தி பேசி பழகுறோம். அப்ப என்ன ஆயிடும்னா நம்ம இந்த ரெட்ரோ சவுண்ட்ஸை சரியா பழகாம போயிடுவோம். இப்ப தமிழ்ல நம்ம வந்து எழுத்தெல்லாம் படிக்காம தமிழ் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வாழை அது சொல்ல தெரியாது நமக்கு, பழம்,
மழை இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. ஃபிளாட்டா எல்லாத்துலயும் ஒரே லா போடுவோம். மலை, மலை, வாலை இது மாதிரி லா ஒரே லா போட்டு பேசிடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப ஹிந்தில வந்து நிறைய பேர் நான் ஃப்ரீக்வெண்டா கவனிக்கிறது என்னன்னா, முதல்ல ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறவங்க சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறத கானா காயா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அது 2 வார்த்தையுமே தப்பு. அது கானாவும் கிடையாது, அது காயாவும் கிடையாது. அந்த 2 காவுமே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்ல ஹெச் போட சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? கா ஹிந்தில கா இருக்கு, காவும் இருக்கு. இப்ப இந்த 2வது க சொல்லும் போது லைட்டா பிரீத் அவுட் பண்ணணும். இந்த கானா காயான்னு நீங்க பழகிறது கானா காயா கிடையாது. அது கானா காயா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கா நான் எழுதும் போதே க பக்கத்துல ஒரு ஹெச் போட்டிருக்கணும். அதே மாதிரி காயான்னு எழுதும் போது அந்த கா பக்கத்துலயும் ஒரு ஹெச் போட்டிருக்கணும். அப்ப நீங்க ஒரு தடவை இதை படிக்கும் போதும் கானா காயான்னு படிப்பீங்க. இப்ப இதை நம்ம எப்படி பிரிச்சோம்னு கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் இருக்குல்ல, பிரேக்கிங் த வேர்ட்ஸ் இன்டு சவுண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பிரிச்சிருக்கோம். லெட்டர்ஸ் தெரியாம எழுத்துக்களே எழுதி பழகாம கா கா இதெல்லாம் எழுதி பழகாம லாங்குவேஜ் கத்துக்கும் போது வர்ற ஒரே பிரச்சனை, மெயின் பிரச்சனை என்னன்னா உச்சரிப்புல தப்பு வர்றது, ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ், ரெட்ரோ சவுண்ட யூஸ் பண்ணாம போயிடுறது. ஆனா அந்த தப்ப கூட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கையும் நம்மளோட இந்த 4th டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி இதை எப்படி சிம்பிளா சரி பண்ணிட்டோம் பாருங்க. 5வது டிப், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லேர்ன் 20 பேசிக் வேர்ட்ஸ். அதாவது 20 ஹிந்தி வார்த்தை நீங்க டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அதை நீங்க கரெக்டா அதோட மீனிங்கோட பழகி வச்சுக்கணும். இப்ப இங்கேயும் நீங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஒரு ஹிந்தி வார்த்தைக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்குன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புவீங்க. அதோட மத்த மீனிங்க நீங்க படிக்கவே மாட்டீங்க. உங்க நம்பிக்கை போய் ஒரு ஹிந்தி வார்த்தைக்கு 9-10 மீனிங்ஸ் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் படிக்கணும். தமிழ்லயே ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, அப்புறம். அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கா? இப்போ நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லு. ஒரு ட்ரெயினுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு. அவரு புக்கு படிச்சாரு, அதுக்கப்புறம் படத்தையும் பார்த்தாரு. இப்ப இந்த 4 சென்டென்சஸ் கவனிச்சீங்களா? அப்புறம்ங்கிறது ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒரு வேலையை இன்னொரு வேலையோட சேர்த்து செய்யறது. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மீனிங் வருது. அப்புறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு, ஒரு வார்த்தைக்கு. அப்ப நீங்க ஹிந்தில ஒரு வேர்டு கத்துக்கும் போது என்ன பண்ணணும்? அதோட எல்லா மீனிங்கையும் சேர்த்தே கத்துக்கணும்ல. நீங்க ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங்க மனப்பாடம் பண்ணி அதை யூஸ் பண்ணா, அப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை வார்த்தையை கத்துட்டு அது எப்ப முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கும்? அப்ப நம்ம 20 பேசிக் வேர்ட்ஸ் கத்துக்கிறோம். ஆனா அதோட 10-15 மீனிங், ஒரு வேர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கத்துக்கிட்டு அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறோம். கரெக்டா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ரொம்ப வேலை கொடுக்குறீங்க, இவ்வளவு வேலையெல்லாம் எங்களால பண்ண முடியாது, 20 வேர்ட்ஸ்க்கு அத்தனை மீனிங் படிச்சு இது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அதானே? கிடையவே கிடையாது. நீங்க 20 வேர்ட்ஸ படிச்சுட்டு உடனே பேச ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல 100 வேர்ட்ஸ் படிக்கிற வரைக்கும் அதோட மீனிங் எல்லாம் மனப்பாடம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. முதல்ல இந்த ஹிந்தி எழுதுறதை நிறுத்திட்டு இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உடனே ஹிந்தில பேச ஆரம்பிங்க. நீங்களும் நீங்க இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க, பேசி பழகுறீங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஆமா, நான் இன்னு எல்லா எழுத்தையும் எழுதி பழகி அதுக்கப்புறம் அதை எழுத்து கூட்டி படிச்சு இப்ப பேசினாலே என்ன பார்த்தா சவுத் இந்தியன், நான் பேசினாலே சவுத் இந்தியன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுல நீங்க லெட்டர்ஸே எழுதாம பேசி நீ எக்ஸ்பர்ட் ஆயிடலாம்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க? ஏன்னா நான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக்ல யூஸ் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டெய்லியும் ட்ரெயின் பண்றது தான் இது எல்லாமே. அதனால இதெல்லாம் புதுசா ஏதோ பேசுறது இல்ல, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டெக்னிக்ஸ். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட இந்த எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஹிந்தி கத்துக்கிறாங்க. லெட்டர்ஸ் இல்லாம, லெட்டர்ஸ் எழுதி பழகாம தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நான் இருக்கிற இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. குஜராத்திஸ் இருக்காங்க, பெங்காலிஸ் இருக்காங்க, மராட்டி இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுற ஹிந்தியை வச்சு அவங்க தாய்மொழி என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஹிந்தி பேசுவாங்க. அவங்க பேசுற ஹிந்தியை வச்சு அவங்களோட தாய்மொழி என்ன நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த சிலர்லதான் நான் இருக்கேன். என்ன பார்த்து இது வரைக்கும் நீங்க சவுத் இந்தியனா, இங்க எப்ப வந்தீங்க, இங்க எப்ப செட்டில் ஆனீங்க, அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டதே இல்லை. நீங்க பிறந்ததுல இருந்தே ஹிந்தி பேசியிருப்பீங்க. யாரு? நானா?
நான் குஜராத் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிந்தியே பேச ஆரம்பிச்சேன். நான் குஜராத் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டேங்கிறத ஒரு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க.